Hello friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல தீபாவளி ஸ்பெஷல் தேங்காய் பர்ஃபி எப்படி டேஸ்டியா ஈஸியா செய்யறதுன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு ஸ்வீட் லவரா இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு தான். ரொம்ப குயிக்கா ஈஸியா ரொம்பவே மவுத் வாட்டரிங்கான இந்த டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பர்ஃபி செய்யறதுக்கு ரொம்ப கம்மியான ingredients தான் தேவை. இது எப்படி செய்யறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரா பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா தேங்காவை துருவி எடுத்து வச்சுக்கோங்க. நான் 400 கிராம் துருவின தேங்காய் எடுத்துக்கிறேன். அதுல பின்னாடி இருக்கிற அந்த Black கலர் போர்ஷன் இருக்குல அதை சீவி எடுத்துருங்க. இல்ல நீங்க தேங்காய் துருவில பண்றீங்கன்னா ஜஸ்ட் துருவுறது ஈஸியா இருக்கும். நான் மிக்ஸில அரைச்சு பண்ணதுனால அந்த பின்னாடி இருக்கிற Black போர்ஷன் எடுத்துட்டு பண்ணோம்னா பர்ஃபி நல்லா பிரைட் ஒயிட் கலர்ல கிடைக்கும். இதை ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கிட்டத்தட்ட 2 மீடியம் சைஸ் அளவு தேங்காயை உடைச்சு தான் துருவி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ 2 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேம்ல சாட் பண்றப்ப நமக்கு ஓரளவு ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் 400 கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்க துருவின தேங்காய் சேர்க்குறீங்களோ அதே அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கணும். சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்றப்ப நல்லா தண்ணி விட்டு வர ஆரம்பிக்கும். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறதுனால தேங்காய் நல்லா கம்பைன் ஆகி ஒரு மாதிரி ஒரு சேர வர ஆரம்பிக்கும். அதுக்கு வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போறோம். கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா 400 கிராம் அளவு துருவின தேங்காய்க்கு 400 கிராம் சர்க்கரை சேர்த்திருக்கேன். இது கரெக்டான ஸ்வீட்டா இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமா வேணும்னு நினைக்கிறவங்க 500 கிராம் அளவு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே வரலாம். சில பேர் தேங்காய் பர்ஃபி செய்யறதுக்கு கம்பி பதம் வச்சு செய்வாங்க. நம்ம ஈஸியா குயிக்காவே இது நம்ம செஞ்சு முடிச்சிட போறோம். ஸோ இப்போ சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே வரலாம். இப்போ பாத்தீங்கன்னா சுகர் நல்லா மெல்ட் ஆகி லைட்டா தண்ணி விட்டு வருது பாத்தீங்களா? ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இதுக்கப்புறமும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போறோம். சுகர் மெல்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் எக்ஸாக்டா ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. 10 to 15 மினிட்ஸ்க்குள்ள நமக்கு அகெயின் உதிரியா ஆகிற மாதிரி வரும். ஸோ அந்த ஸ்டேஜ்ல நம்ம நெய் சேர்த்துக்க போறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். இந்த தேங்காய் பர்ஃபில பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல உதிரியா இருக்கும். நம்ம சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறம் அது கம்பைன் ஆகி வரும். அகெயின் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திருப்பி உதிரியா வரும். இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண போறோம். நான் சொல்லியிருக்கிற அதே டைமிங்ஸ் படி ஃபாலோ பண்ணீங்கன்னா கரெக்டா வந்துடும். இப்ப நெய் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே வர போறோம். சைட்ல அந்த பாத்திரத்துல பாத்தீங்கன்னா சுகர் கிறிஸ்டலைஸ் ஆகி வரும். இது ஆகுறதுக்கு எக்ஸாக்டா ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். நெய் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளவே நமக்கு அந்த சுகர் கிறிஸ்டலைஸ் ஆகி வந்திருக்கும் பேனோட ஓரத்துல. ஸோ அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்ப கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். பேன்ல பாருங்க லைட்டா அந்த சுகர் ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கா? இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம எந்த ட்ரேல பண்றோமோ அதுல கொஞ்சமா நெய் தடவி கிரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பர்ஃபியை இதுல போட்டு நம்ம செட் பண்ணிட வேண்டியதான். மேல இருக்கிற லேயரை ஈவன் ஆக்குறதுக்கு ஒரு பிளாட்டான ஸ்பூன் இல்ல கரண்டி இல்ல ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி நல்லா அழுத்தம் கொடுத்துருங்க. வெதுவெதுப்பா இருக்கிறப்பவே நம்ம நைஃப் யூஸ் பண்ணி லைட்டா கீரல் போட்டு வச்சிடலாம். ஏன்னா ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா இறுகிக்கும். ஸோ பீஸ் போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம கீரல் போட்ட அதே இடத்துல நைஃப் யூஸ் பண்ணி பீஸ் போட்டு எடுத்துட வேண்டியதான். இது நீங்க ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சீங்கன்னா 10 டேஸ் வரைக்கும் கெடவே கெடாது. அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இந்த தேங்காய் பர்ஃபி பாத்தீங்கன்னா நல்லா ஜூஸியா சாஃப்டா ரொம்பவே ஹார்டாலாம் இல்லாம வாயில போட்டோன்னே அப்படியே கரைஞ்சு போற மாதிரி ரொம்பவே சூப்பரான இந்த ரெசிபி எக்ஸாக்டா எனக்கு 1 ஹவர்க்குள்ள செஞ்சு முடிச்சுட்டேன். கண்டிப்பா நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல ஃபீட்பேக் சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி வரப்போது, மிஸ் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா சேரும். நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.